அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். இன்று சென்னை வானகரம் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் ஜீசஸ் கால்ஸில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிறிஸ்துமஸ் பெருவிழா 2023 எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. உடன் தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கிறிஸ்துவ திருச்சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேசும்போது, முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் விவசாய பெருமக்கள், சிறு குறு நடுத்தர தொழிலகம், மகளிர் சுய உதவிக்குழு ஆகிய இம்மூன்று பிரதிநிதிகளை கொரோனா காலகட்டத்தில் சந்தித்தார். கொரோனா காலகட்டத்தில் தன் உயிர் முக்கியமில்லை, நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்றார். மேலும் முன்னாள் முதல்வர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம் போன்றவற்றை மூடுவதை சாதனையாக படித்து கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. திமுக அரசு ஆட்சியேற்ற பின்பு கொரோனா பிடியிலிருந்து வெளியே வராமல் இருந்த மக்களிடத்தில் மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி 100% ஏற்றம், கடை வரி 120% உயர்வு, குடிநீர் வரி ஏற்றம், குப்பைக்கான வரி, அத்தியாவசிய பொருள் விலை உயர்வு, மேலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு போன்றவற்றை ஏற்பட்டுள்ளது என்றார். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது, ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே தொண்டர்கள், பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்டவர் இவர்கள். மேலும் ஒரு பலமும் இல்லாதவர். இருக்கிற 4-5 பேரை திருப்திப்படுத்த கம்பி கற்ற கதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இனி ஒருபோதும் ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் மக்களும் தொண்டர்களும் நம்ப மாட்டார்கள் என கூறினார். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். நன்றி, வணக்கம். மக்களை பாதுகாக்கக்கூடிய கொரோனா காலகட்டத்தில் கூட நாங்கெல்லாம் பார்த்தோம். கொரோனா காலகட்டத்தில் ஓடோடி மாவட்டம் தோறும் கொண்டார் நேரடியாக வருகை தந்து அங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். ஒன்று, விவசாய பெருமக்கள், இந்த நாட்டினுடைய முழு எலும்பாக திரளக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய விவசாய மக்களை கொண்டார். அவரை கண்டு அவர்களுக்கு தேவையான உதவியை புரிந்தார். அதே போன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினுடைய நிதிகளை செலுத்தார். அதற்கு அடுத்தபடியாக மகளிர் சுயஉதவிக்குழு மூன்றையும், குறிப்பாக இந்த 3 பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய குறைகளை கேட்டார். அன்றைக்கெல்லாம் சொன்னார்கள், வெளியே செல்லக்கூடாது, வெளியே சொன்னால் சென்றால் அன்றைக்கு தொற்று நோய் பரவ இருக்கக்கூடிய சூழலே தொற்று சொன்னால், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, என் உயிரை பற்றக்கூடிய கவலை இல்லை, எனக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று சொல்லி ஓடோடி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக வருகை தந்து நான் சொன்னது போல 3 மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் நேரடியாக வரவேற்று புரட்சித் தலைவி அம்மாள் தமிழகத்தின் முதலமைச்சராக அணையில் அமர்ந்திருந்த பொழுது, ஏழைகள் இரவோடு பாராமல் உழைக்கின்ற உழைப்பாளிகள் அவர்களுக்கு வயதான மழை வெளியிலே உணவு கொடுக்க என்பதற்காக அம்மா உணவகத்தை கொண்டு வந்த பெருமை அம்மாவுக்கு. அதே போல நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் வயதான உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக 20 அரிசி விலையில்லாமல் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஏழை குடும்பத்தில் பிறந்து முதியோர் வயதை அடைகிற பொழுது உழைக்கும் திறனற்ற அந்த ஏழை முதியோர்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கியது புரட்சித் தலைவர் அம்மா. இயேசு கிறிஸ்து நோயாளிகளை கண்டு மனமிறங்கி அவர்களின் உடல் பிடிகளை நீக்கினார் என்ற பைபிளில் பார்க்கிறோம். பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றனர், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் கேட்கும் திறன் பெற்றனர், நடக்கும் திறன் அற்றவர்கள் நடக்கும் வலு பெற்றனர், வாய் பேசாத இல்லாதவர்கள் பேசும் வரம் பெற்றனர், நோயாளிகள் சுகமடைந்தனர். இப்படிப்பட்ட மருத்துவ ஊழியர்களை இயேசு கிறிஸ்து விருப்பம் மக்களுக்கு செய்தார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வறுமையில் வாடிய ஏழை மக்கள் நோயால் பாதிப்படைகின்ற பொழுது அவருக்கு புதிய முறையை சிகிச்சை அளித்து, அந்த காலத்திலே மருத்துவமனை உருவாக்கி அவருக்கு சிகிச்சை அளித்த பெருமை கிறிஸ்தவ மக்களுக்கு உண்டு. அதேபோல் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் முறையாக கல்வி கற்க வாய்ப்பில்லாத சமுதாயத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி அளிக்கின்ற கல்விக்கூடங்கள் மற்றும் கல்லூரியை திறந்து அனைவருக்கும் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்கியவர் கிறிஸ்தவ மக்கள். முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஆன்லைனை முதியோர் இல்லை. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோயாக ஏற்பட்டால் அதை அந்த பகுதியிலேயே இருக்கின்ற மருத்துவமனை மூலமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய
அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா மினிக்கிளை. அந்த அம்மா மினிக்கிளைக்கும் கூடிய அரசாங்கம் தான் இன்றைய விடியாத்திமுக அரசு. ஏழைகளுக்கெல்லாம் பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய அரசு என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த அரசுடைய சாதனைகள், நாம் கொண்டு வந்த அம்மா உணவகத்தை மூடினார்கள், அம்மா மினிகளை மூடினார்கள், அம்மா மருந்துகளை மூடினார்கள். மூடுவதுதான் இந்த விடியா திமுக அரசுடைய சாதனை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் தொற்று அது ஏற்பட்டு மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி மீளுகின்ற நேரத்தில் விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் தலையில் மிகப்பெரிய சுமையை சுமத்தினார்கள். மின் கட்டண உயர்வு சுமார் 52% உயர்த்தப்பட்டது. மின் கட்டணம் ஏழைக்கு வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 120% உயர்வு, அதோட குடிநீர் உயர்வு, குப்பைக்கும் வரி போட்ட அரசாங்கம் தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடியா அரசாங்கம். அதே போல ஏழை எளிய மக்கள் தாக்கு பிடிக்க முடியாதவருக்கு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, அதை கட்டுப்படுத்த முடியாத திணறுகின்ற அரசு விடியா திமுக அரசு. இப்படி சாமானிய மக்கள் பாதிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழகம் அமைதி பூமியாக இருந்தது, சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி அதிமுக ஆட்சியில் இருந்தது. விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிபறிந்து, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக பத்திரிகை முறைகள் செய்து வந்து கொண்டிருக்கிறது. இது வேதனை தெரிகின்ற விஷயமாக இருக்கிறது. அதற்கு மேலாக இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகின்ற நிலை பார்க்கிறோம். எது கிடைக்கிறதோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கும். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக உருவாகிவிட்டது. அதை தடுப்பு பத்துதால் அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா போட்ஸ் எல்லாம் நிறைய ஹையர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஃபிஷர்மேன் இருக்காங்க, அதே போல் தூத்துக்குடியில் ஃபிஷர்மேன் இருக்காங்க, திருநெல்வேலியிலையும் ஃபிஷர்மேன் இருக்காங்க. ஸோ அங்கே ஃபிஷர்மேனையும் அதே போல் போட்டும் ஹையர் பண்ணி தவிர வந்து மிலிட்ரி அதே போல் வந்து ரெஸ்கியூ டீம்ஸ் எல்லாம் முன்னாடியே கொண்டு போய் நிறுத்திருக்கணும். ஆனால் இப்போது அந்த ஊடகங்களில் பார்க்குற இந்த ரெஸ்கியூ டீம் வந்து இனிமேல் தான் வந்து இராணுவத்தையும் வந்து அதே போல் வந்து டிசாஸ்டர் டீமையும் அழைக்க போகிறாங்களாம். அப்படின்னா அப்போ 14ஆம் தேதி வானிலை மையம் கொடுத்த அந்த அறிவிப்பு நிலையினுடைய அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி ஒரு தீவாக மாறி போச்சு. இன்றைக்கி பல கிராமங்கள் இன்றைக்கி தீவாக மாறி இன்றைக்கி வந்து மீட்பு பணி இன்றைக்கி வந்து ஒரு தொய்வு ஏற்பட்ட நிலையில் மக்களே தங்களை காத்துக்கொள்றதுக்கு உதாரணத்துக்கு இருதயபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மை கட்டிட்டு அவங்களே அந்த கட்டையெல்லாம் கட்டிட்டு அவங்க மேலே அவங்களே வந்து வேறு வழி இல்லை, அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம இனிமேல் களத்தில் இடலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரம்மை கட்டிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மீட்பு பணிக்கு உரிய அந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே போன்று வெள்ளத்தடுப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அதை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் வந்து எடுக்க தவறிவிட்டது. எனவே ஒரு மிக அதிக கனமழை வந்து இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப இடங்கள்லாம் வெள்ளக்காடாக இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு, சென்னையை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் வந்து இதை வந்து இந்த நிவாரண நடவடிக்கை மீட்பு நடவடிக்கைலாம் செய்வேன்னு சொல்லிட்டேன்னா அப்போ இப்போ தான் பாடமே கற்றுக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே எதுவுமே தெரியாது, ஜீரோ போல் இருக்குது, அவங்களே ஒத்துக்கினாங்க. அவங்க சென்னையை பாடமாக எடுத்துச்சு. ஸோ சென்னையே வந்து ஒரு நாரி போகிற அளவுக்கு இன்றைக்கும் சென்னை புறநகரில் வந்து பல இடங்களில் தண்ணி தேங்கியிருக்கு. அதை வந்து அப்புறப்படுத்துறது நடவடிக்கை இல்லை. ஏன்னா இந்த லட்சணத்தில் இன்றைக்கி வந்து சென்னையை பாடமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அங்கே வெள்ளத்தடுப்பு பணியெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளுன்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து அவங்க ஹெலிகாப்டரோ மற்ற இதை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி அவங்க வந்து அழைச்சிருக்காங்க. இதை முன்கூட்டியே செஞ்சுருந்தால் மக்கள் வந்து சிரமம் இருக்காது. இப்போ தென் மாவட்ட மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பலி போடுறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் பதில் சொல்ல வேண்டிய கடமை. முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனைகள் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க, கூட்டணியும் அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க, கூட்டணி தொடர்பாக விரைவில் அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ ஏற்கனவே தொண்டர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், பொதுமக்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், ஒரு பலம் கூட கிடையாது. அதாவது இருந்த 4-5 பேரும் இங்கே எல்லாம் சில பேர் இங்கே வந்துட்டாங்க. இது அண்ணன் இபிஎஸ்னுடைய பொதுச்சாவோட தலைமையேற்று அடுத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி ஐக்கியமாயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுல 4-5 பேர் தான். அந்த 4-5 பேரை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படியெல்லாம் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை திரு ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் என்ன தான் தலை குப்புற விழுந்தாலும் சரி, என்ன தான் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் சரி, தொண்டர்கள் பொறுத்தவரை ஒருபோதும் இனி ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தலைமை கழகத்தை இதே மாளிகையை வந்து காலில் எட்டி வச்சு இவருடைய தலைமையில் குன்றர்களெல்லாம் கொண்டு வந்து எட்டி உதைச்சி அந்த அளவுக்கு வந்து ஒரு நாங்கள்லாம் கோயிலை வணங்கக்கூடிய அந்த மாளிகை இருக்கிற டாக்குமெண்ட்லாம் தூக்கி போயிட்டு கொள்ளையடிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து கட்சி வந்து பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் முழுமையான அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணதெல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு தொண்டரும் நான் வரிசைப்படுத்தினா அதுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் பொறுத்த ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு சக்தி. எனவே அப்போ வேதாளம் வந்து முருங்கை மரத்தில் அடிக்கடி ஏறுற மாதிரி அது அப்பப்போ